ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th லெசனோட டெரிவேஷன் ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா H3O+ ஹைட்ரோனியம் அயானோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அதாவது அசிடிக் பஃபர் சொல்யூஷனில் உள்ள ஹைட்ரோனியம் அயானோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதில் இருக்கக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் கான்சன்ட்ரேஷன் இதோட ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பஃபர் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதாவது தாங்கல் கரைசல். தாங்கல் கரைசல் அதாவது பஃபர் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட pH மாறாம இருக்கிறதுக்காக, அப்படி கான்ஸ்டன்டா இருக்கிறதுக்காக நம்ம சொல்யூஷன்ல ஆட் பண்ற இன்னொரு சொல்யூஷன் பேர் தான் என்ன பேரு, பஃபர் சொல்யூஷன். இதுல 2 கேட்டகரி இருக்கு, அசிடிக் பஃபர் சொல்யூஷன், பேசிக் பஃபர் சொல்யூஷன். அதாவது அமில தாங்கல் கரைசல், கார தாங்கல் கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு. அசிடிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல ஒரு வீக் ஆசிட் அண்ட் அதோட சால்ட், அந்த ஆசிட்டுக்கான கரஸ்பாண்டிங் சால்ட், அதாவது வலிமை குறைந்த ஒரு அமிலம் அதோட சால்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது வலிமை குறைந்த அமிலமா, இதோட சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற சால்ட், இந்த ரெண்டும் சேர்ந்த மிக்சர் பேர என்ன பேரு, அமில தாங்கல் கரைசல். ஒரு வலிமை குறைந்த ஒரு அமிலம் அதோட என்ன பண்ணணும், அதோட சால்ட் உப்பு ஆட் பண்ணணும். கார தாங்கல் கரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சேம் தான், வீக் பேஸ் எடுத்துக்கணும் பிளஸ் அதோட கரஸ்பாண்டிங் சால்ட். ஸோ வீக் பேஸ் அப்படிங்கிறதுக்கு எதை எடுத்துக்கலாம், அமோனியம் ஹைட்ராக்சைடு NH4OH அண்ட் தென் அமோனியம் குளோரைடு. வீக் பேஸ் அதோட சால்ட், இது சேர்ந்த மிக்சர் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பேசிக் பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷனை பொறுத்தவரை அசிடிக் பஃபர் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரோனியம் அயனோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அதுல நம்ம ஆட் பண்றோம்ல அந்த வீக் ஆசிட், அதோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதுல இருக்கக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் இதோட ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அமிலத்தாங்கல் கரைசல்ல உள்ள ஹைட்ரோனியம் அயனோட செறிவு அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும்னா, அந்த அமிலத்தாங்கல் கரைசல்ல உள்ள வலிமை குறைந்த அமிலத்தோட செறிவு மற்றும் அதோட இணை காரத்தோட செறிவு இதோட விகிதத்தை சார்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கான டெரிவேஷன் பார்க்கலாம் வாங்க. இப்ப இதை நம்ம லாக் எடுக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த அசிடிக் பஃபர் சொல்யூஷன் இருக்குல்ல, இதுல இருக்கக்கூடிய இந்த ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன், அதாவது வீக் ஆசிட் அப்படின்னால என்ன பண்ணும், பொதுவா பார்ஷியலா தான் இது அதுல இருக்கக்கூடிய அயனிகளை கொடுக்கும். அதாவது பகுதி அளவு மட்டும் தான் அதுல இருக்கக்கூடிய அயனிகளை நீர்ல கொடுக்கும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் எதுக்கு நம்ம எதுக்கு ஈக்குவலாவே இருக்குமோ, அதுல இருக்கக்கூடிய அன்அயனைஸ்டு, அதாவது அயனி உரா அமிலத்தோட செறிவுக்கு ஈக்குவலா இருக்குமா. ஸ்டார்டிங்ல நம்ம எடுத்திருப்போம் தெரியுமா, அந்த ஆசிட், இந்த பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்றதுக்கு ஒரு ஆசிட் எடுத்திருப்போம் தெரியுமா, அந்த ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி அது பிரிகை உராம இருந்துச்சோ அந்த அமிலத்தோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இதுக்கு பதிலா அதே சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பேஸுக்கு பதிலா என்ன சொல்றாங்களோ, அதுல இருக்கக்கூடிய அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். அசிடிக் பஃபர் சொல்யூஷன்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணிருந்தோம்ல, அது அந்த இதோட செறிவு, ஆரம்ப செறிவு சார்ந்து இருக்கும். அதாவது அதுக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த பேஸோட கான்சன்ட்ரேஷன்ங்கிறாங்க. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்க. H3O+ ஈக்குவல் டு Ka, ஆசிட் இது இதேதான், அன்அயனைஸ்டு இது, அதாவது அயனி உரா அமிலத்தோட தொடக்க செறிவு. ஓகேவா? டிவைடட் பை பேஸோட இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், சால்ட்னே போட்டுடலாம். ஓகே, அதுல நம்ம சேர்த்த உப்போட ஆரம்ப செறிவுக்கே சமமா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த காரத்தோடது, இணை காரத்தோட செறிவு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு லாக் எடுக்கிறோம். ஸோ லாக் H3O+, இது AB ஃபார்மேட்ல இருக்கா, ஸோ லாக் ஏபின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் A+B ஃபார்மேட்ல எழுதலாமா. ஸோ அப்போ லாக் KA பிளஸ் லாக் ஆசிட் பை சால்ட். இதெல்லாம் இந்த ஈக்குவலன்ட்னு போட்டிருப்பாங்க.
ஓகேவா? சோ இப்போ இங்க பார்த்தோம்னா இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், நெகட்டிவ் சைன்னால பெருக்க போறேன். மைனஸ் மதிப்பால் பெருக்க இருபுறமும். எதிர்குறினால நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? போத் சைடும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், மைனஸ் லாக் H3O பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA minus log acid by salt. ஸோ மைனஸ் லாக் H3O பிளஸ் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம பிஹெச்சுக்கான ஃபார்முலால படிச்சிருக்கோமா? ஸோ அப்போ பிஹெச் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் லாக் H3O பிளஸ், அதே மாதிரி பிகேஏங்கிறது என்னது, மைனஸ் லாக் கேஏ. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், பிஹெச் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் லாக் H3O பிளஸ்க்கு பதிலாக யாரை போடலாம், பிஹெச்சே போடலாம். ஏன்னா பிஹெச்க்கான ஃபார்முலாவே இதானே. ஸோ இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்றோம். ஸோ பிஹெச் ஈக்குவல் டு pKa minus log acid by salt. ஸோ இப்போ இந்த இதை என்ன பண்ண போறேன், சால்ட் இதை மேலே கொண்டு போயிட போறேன், ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கீழே கொண்டு வர போறேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சைன் என்ன ஆயிரும், மாறிடும், அந்த குறியீடு மாறிடும். அப்போ pH equal to pKa plus log salt by acid. இதே ஈக்குவேஷன் ஒருவேளை பேஸுக்கு காரத்துக்குன்னா எப்படி மாறும், pH இடத்துல POH வரும். ஏன்னா காரம்னா ஹைட்ராக்சைடு அயனிகளை தானே தரும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம், POH, PKAன்னு போடுற இடத்துல PKPன்னு போடணும், பேஸ்ல அதனால காரம்ங்கிறனால. ஸோ லாகு சால்ட் பை ஆசிட்னு போட்ட இடத்துல என்ன பண்ணணும், பேஸ்ன்னு போடணும். ஓகேவா? இது முக்கியமான டெரிவேஷன். இந்த லெசன்ல உள்ள மற்ற டெரிவேஷன்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.